ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, அன்போடும் பாசத்தோடும் நம்பிக்கையோடும் என் வெற்றியை தொட்ட உனக்கு கண்டிப்பா நீ சற்றும் எதிர்பாராத அளவில் நான் வெற்றியை கொடுக்க போகிறேன். நாளைக்கே உனக்கான வாழ்க்கையில் வெற்றியோட நீ மகிழ்ச்சியோட வாழும் காலம் வரப்போகுது. எப்போதும் அடுத்தவங்களுக்கு எதையாவது கொடுக்கறது தான் புண்ணியம் நினைக்காதே. அடுத்தவங்களுக்கு எதையாவது அள்ளி அள்ளி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. யாருக்கும் நீ எந்த கஷ்டத்தையும் கொடுக்காமல் இருப்பதும் கூட புண்ணியம்தான். யாருக்கும் கெடுதல் செஞ்சு பாவத்தை சம்பாதிக்காமல் இருப்பதும் கூட புண்ணியம்தான். உன் வலியும் வேதனையும் எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான வலிமையை கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. மற்றவங்களோட உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து நம்ம இப்படி குறைவாக இருக்கோமே, கஷ்டமாக இருக்கோமே, தாழ்வாக இருக்கோமேன்னு கவலைப்படாத. அதே போல் உன் வாழ்க்கையை உயர்த்துறதுக்காக, நீ ஜெயிக்கிறதுக்காக, நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அடுத்தவங்க வந்து எதையாவது செய்வாங்கன்னு எதிர்பார்க்காத. இந்த உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சியான விஷயம்னா அது சிரிப்பு தான். நீ சந்தோஷமாக சிரித்து மகிழ்த்து வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிறதுக்கு உனக்கு வழிகாட்ட நான் இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. காசு பணம் வச்சிருக்கவங்கள இந்த உலகம் தேடி போகும். அழகாக இருக்கிறவங்கள அடுத்தவங்க மனசு தேடி போகும். ஆனால் நீ பேசுகிற நல்ல இனிமையான வார்த்தைகள் தான் எல்லா மனிதர்களையும் உன்னை நோக்கி கொண்டு வந்து சேர்க்கும். அதுவும் நீ நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்து இனிமையான வார்த்தைகளையும் பேசினா உன்னை படைச்ச நானே உன்னை தேடி வருவேன்னு செல்லமே. நீ எப்போதும் நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. கண்டிப்பா இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து எல்லா காரியங்களையும் நீ நினைச்சது போல வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். எல்லா தடைகளையும் தாண்டி நீ ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன். நீ ஒருபோதும் யாரையும் முழுவதுமாக சார்ந்து இருக்காதே. ஏன்னா காலம் மாறும்போது யார் எப்போ எப்படி உன்னை விட்டு போவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் யாரையும் நம்பி வாழாமல், யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காம நீ உன்னை நம்பி வாழ பழகு. நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு சந்தோஷமான நல்ல நிகழ்வுகளை நானே உன் வாழ்க்கையில் உனக்காக நடத்தி கொடுப்பேன். நீ ஒருபோதும் எதை நினச்சும் கவலைப்படாத. உனக்கான நல்வழியை காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. எதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தால் நீ சந்தோஷப்படுவியோ அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுத்து உனக்கு மன ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் நான் உண்டாக்குறேன். நீ ஒருபோதும் நிதானம் இழக்காதே. கவனமாக தெளிவாக வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ செய்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக உனக்கு திரும்ப கிடைக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ அன்பை கொடுத்தா அதுவே உனக்கு பல மடங்காக வந்து சேரும். அடுத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சினா அதுவும் உனக்கே யார் மூலமாவது திரும்ப கிடைக்குமேன்னு செல்லமே. உன்னை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது உனக்கு பிரச்சனையே இல்லை. யார் என்ன நினச்சாலும் அது அவர்களுடைய கருத்து. ஆனால் நீ யார் என்ன எப்படின்னு உனக்கு தெரியும் அல்லவா. நீயாக உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. யார் மனசிலும் கத்தி இல்லாமல் இரத்தத்தை உருவாக்கக்கூடிய வார்த்தைகளை, மன கஷ்டப்படும்படியான வார்த்தைகளை பேசி காயத்தை உருவாக்கிறாதே. காயங்களை உருவாக்குறதுக்கு கத்திகள் தேவையில்லை. ஒருத்தரை பற்றி புரிஞ்சுக்காம தப்பான வார்த்தைகளை பேசினாலே அவங்க வாழ்நாள் முழுவதும் அது வலிக்க வலிக்க நின்று கொள்ளும். நீ எப்போதும் நீயாக இரு. அவங்க இவங்களுக்காக நீ எதுக்காகவும் நீ சாயம் பூசிக்கொள்ள வேண்டாம். எப்போதும் நீ நீயாக உண்மையாக நேர்மையாக இருக்கும்போது ஆளுக்கேற்ற மாதிரி மாற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்காதல்லவா. யார்கிட்டையும் நீ அதிகமாக உரிமை எடுத்து பழகவோ பேசவோ வேண்டாம். யார்கிட்ட உரிமை எடுக்கிறதா இருந்தாலும் நல்லா ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சுக்கோ. அனுமதி இல்லாமல் எடுக்கும் உரிமை அர்த்தமற்ற வருத்தங்களை உனக்கு உண்டாக்கிடும். அதனால் நல்லா யோசித்து எதையும் செய்ய பழகு. சாப்பிட்ற உணவு ருசியாக இருக்கணும்னு நாக்கு நினைக்குது. ஆனால் பேசுகிற வார்த்தைகள் இனிமையானதாக இருக்கணும்னு ஏன் அந்த நாக்கு நினைக்கக்கூடாது? எப்போதும் உன் நாவிலிருந்து வரும் வார்த்தைகள் யார் மனசையும் காயப்படுத்தாத, எல்லாருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் தரக்கூடிய நல்ல வார்த்தைகளாக இருக்கும்படி பார்த்துக்கோ. இப்போது நீ படும் கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் சேர்த்து தான் உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுக்க வந்திருக்கேன். இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டமெல்லாம் முடிவுக்கு வந்து இப்போ உன் வருங்காலமே வசந்த காலமாக வெற்றி காலமாக மாறப்போகுது. நீ வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நானே உனக்கு உதவிகரமாக துணையாக இருக்க போகிறேன். நீ ஜெயிக்கிறதுக்கு
நீ பட்ட அனுபவங்களை எல்லாம் ஒரு வைராகியமாக உந்து சக்தியாக எடுத்துக்கோ. நீ பட்ட அவமானங்களையும் அனுபவங்களையும் உந்து சக்தியாக எடுத்துக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் ஜெயிச்சு காட்டுவேன்னு நின்றுடு என் செல்லமே. உன் உணர்வுகளை மதிக்காத இடத்துல உரிமைகளுக்கு இடம் கொடுக்காதே. ஏன்னா உன்னை போவா அப்படி இப்படின்னு ரொம்ப உரிமை எடுத்து பேசுவாங்க. ஆனால் உனக்கும் ஆசா பாசம் எதிர்பார்ப்பு இருக்குன்றத மறந்துடுவாங்க. அப்படி உன் உணர்வுகளை பற்றி யோசிக்காம உரிமையை மட்டும் எடுத்துக்கிட்டு பேசுகிற மனிதர்களை நீ உன் வாழ்க்கையில் கூட வச்சுக்காதே. யார் எப்படி இருந்தாலும் அதை அப்படியே கடந்து போகவும் அவங்கள ஏற்றுக்கவும் தயாராக இரு. எதையும் மறக்க முயற்சி செஞ்சு மறக்கணும் நினச்சி நிம்மதியை இழக்காதே. சில விஷயங்களை மறக்க முடியாது, ஏற்றுக்கிட்டு கடந்து போயிடு. அதை அப்படியே விட்டுட்டாலே காலம் தானாகவே அதை உனக்கு மறக்க அடிச்சிடுமே செல்லமே. இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதத்தில் தான் இருக்காங்க. யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்றதை யாராலும் சொல்ல முடியாது. நீயாக உன் வாழ்க்கைக்கான சரியான விஷயங்களை செஞ்சுட்டு போ. அடுத்தவங்க சரின்னு சொன்னாலும் தப்புன்னு சொன்னாலும் நீ அதையெல்லாம் காதில் வாங்கிக்காம உன் மனசுக்கு சரின்னு தோணுனதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. எல்லாருக்கும் கொடுத்து உதவி செய்யணும்னு நீ நினைக்கிற, அது நல்ல விஷயந்தான். ஆனால் அடுத்தவங்களுக்கு கொடுக்க பணம் இல்லையே நீ வருத்தப்படாத. அடுத்தவங்களை கெடுக்காத. அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத நல்ல குணம் இருந்தாலே அதுவே நீ அடுத்தவங்களுக்கு நன்மை செய்ததற்கு சமம்தான். எல்லாருக்கும் உதவி செய்யணும், எல்லாரையும் நல்லபடியாக வாழ வைக்கணும்னு நினைக்கிற உன் நல்ல மனசுக்கு இந்த அப்பன் முருகன் வழிகாட்டியாக இருப்பேன். உன்னை சுற்றி இருக்கிற சில பேர் உன்னை மட்டம் தட்டி இழிவாக பேசுவாங்க. அதுவே நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டினா கையை தட்டி உன்னை பாராட்டுவாங்க. யார் உன்னை மட்டம் தட்டினாலும் கை தட்டினாலும் உன் பாதையில் நீ பாட்டுக்க போய்கிட்டே இரு. உன்னை விமர்சிப்பவர்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் கடந்து போய்கிட்டே இருந்தேனா உன் வாழ்க்கைக்கான நல்லதை உரிய நேரத்தில் நான் நடத்தி கொடுப்பேனே செல்லமே. உன் மனசை புரிஞ்சுக்காத மனிதர்களிடம் நீ எவ்வளவுதான் அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பையாகத்தான் பார்க்கப்படும். அதனால் உன்னை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, உன் மனசை யார் புரிஞ்சு வச்சிருக்காங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் நீ அன்பையும் பாசத்தையும் அள்ளிக்கொடு. அன்பு பாசத்துக்கே அருகதையற்ற மனிதர்களிடம் நீ அன்பை கொட்டி தோத்து போக வேண்டாம். அன்புக்கு உரியவர்களை நீ ஒருபோதும் இழந்து விடாதே. ஏன்னா அவங்களைப் போல இன்னொருத்தர் அமைவது கடினம் அல்லவா. உன் மேலே அன்பு வச்சிருக்கவங்க யாராக இருந்தாலும் காலம் முழுக்க கடைசி வரை அவங்கள உன் கூடவே வச்சுக்கோ. இதுவரைக்கும் நடந்ததும் இப்போது நடந்து கொண்டிருப்பதும் கூட இந்த அப்பன் முருகன் செயலால்தான். இனி நடக்க போகிறதையும் என் அருளாலேயே நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ தேவையில்லாமல் எதையும் யோசித்து குழம்ப வேண்டாம். நடந்ததையே நினச்சி வருத்தப்படவும் வேணாம், நடக்க போகிறத நினச்சி கவலைப்படவும் வேணாம். நீ பாட்டுக்கு உனக்கான வழியில் போய்கிட்டே இரு. எதுவுமே இல்லாத போது நீ தனியாக இருக்கும்போது உனக்கு உதவி செஞ்சவர்களையும் உனக்கு எல்லாமுமாக தோள் கொடுத்து ஆதரவாக நின்றவங்களை எல்லாமே கிடைச்ச பிறகு நீ மறந்துடக்கூடாது. நீ கஷ்டப்படும் போது உன் கூட இருந்தவங்கள நீ நல்லா இருக்கும்போது நல்லபடியாக பார்த்துக்கணும் என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலையும் நான் தாங்கிற ஆணவமும் அகம்பாவமும் பொறாமையும் பேராசையும் உனக்குள்ளே வரவே கூடாது. ஏன்னா எனக்கு மட்டும்தான் எல்லாமே கிடைக்கணும், நான் மட்டும்தான் நல்லா வாழணுங்கிற இந்த பொறாமை பேராசை ஒரு மனிதனை நிம்மதியாக வாழ விடாது. எவ்வளவு கொடுத்தாலும் அது உனக்கு திருப்தியை தராமல் மன நிறைவை தராமல் உன் மகிழ்ச்சியை போற்றுவிக்கும். அதனால தான் உன் மகிழ்ச்சியை போக்கடிக்கக்கூடிய இந்த பொறாமையும் பேராசையும் உனக்கு வேண்டாம். நிம்மதியை தரக்கூடிய நல்ல விஷயங்களை உன் கூட வச்சுக்கோன்னு சொல்கிறேன். நான் எப்போதும் எல்லாருக்கும் வரம் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டேன், ஆனால் நல்ல வாய்ப்புகளை தினமும் கொடுப்பேன். நான் கொடுக்குற வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்திக்கிட்டீன்னா அது உன் வாழ்க்கையில் வரமாக மாறும். நான் கொடுத்த வாய்ப்புகளை தவற விட்டுட்டினா அது உனக்கே சாபமாக மாறி மீண்டும் மீண்டும் நீ தோத்துக்கிட்டே அழிஞ்சிக்கிட்டே இருப்பாய் என் செல்லமே. நீ ஒருபோதும் தோற்று போயிடக்கூடாதுன்றதில் உறுதியாக இரு. உன்னை சுற்றி வரக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளும்போது கண்டிப்பாக உன்னால் உயர முடியுமென் செல்லமே. தப்பு செஞ்சிட்ட, உனக்கே தெரிஞ்சு செஞ்சியோ தெரியாமல் செஞ்சியோ, தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டீன்னா அதை சுலபமாக சரி செஞ்சிடலாம். ஆனால் நான் தப்பே செய்யலைன்னு சாதிச்சினா அடித்து பேசினீன்னா அப்புறம் அதை யாராலுமே சரி செய்ய முடியாது. மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான், ஆனால் தப்பு செஞ்சுட்டு திருந்தாதவன் மனுஷனே கிடையாது. திருந்திக்கோ, உன்னை நீயோ மாற்றிக்கோ. உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் செய்கிறேன்.
நீ வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்தை தொடுவதற்கு நம்பிக்கை அவசியம். அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கும்போது எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் என் செல்லமே. இன்பம் துன்பம் எல்லாமே வாழ்க்கையில் அனுபவம் தானே தவிர எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லை. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் அனுபவித்து வாழ்க்கையை நிம்மதியாக மகிழ்ச்சியாக கடந்து போ. துன்பம் வந்தாலும் அதையும் கடந்து போக தயாராக இரு. உன் இலக்கை அடைவதில் நீ உறுதியாக செயல்படும் போது, உன் விருப்பம் அதுவாக இருக்கும்போது நான் கண்டிப்பாக உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்க மாட்டேன். புத்திசாலித்தனமாக உன் திறமையை பயன்படுத்தி இலக்கை அடைய முயற்சி செய். நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்குவேன். ஏமாற்றம் வந்தாலும் கூட அது உனக்கான நல்ல மாற்றத்தை உருவாக்கணும்னு நம்பு. ஏமாற்றம் வரும்போதும் தோல்வி வரும்போதும் நீ அதை பக்குவமாக கடந்து வந்துட்டீன்னா அப்புறம் கண்டிப்பாக ஜெயிச்சிட முடியும். வாழ்க்கையில் பல விஷயங்கள் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடக்கும்போது நீ தான் அதை அமைதியாக கடந்து வரணும். ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். யாருக்கும் தீங்கு செய்யாமல் எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ வாழ்ந்துட்டு போய் என் செல்லமே. இங்கே இருக்கக்கூடிய யாரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை. நீ தான் உன் வாழ்க்கையை சரியாக வாழணும். கடவுள் எப்போ எந்த வடிவத்தில் இருக்காருன்னு உனக்கு தெரியாது. ஆனால் நல்ல மனிதர்கள் ரூபத்தில் தான் நான் வர்றேன். நல்ல மனிதர்களின் ரூபத்தில் வந்து உனக்கான நல்லதை எல்லாம் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். சில நேரங்களில் மனிதர்கள் நீ தான் எல்லாம்னு, நீ தான் முக்கியம்னு உன்னை தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. திடீர்னு உன்னை யாரோவா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க சூழ்நிலை மாறி இருக்கும், சந்தர்ப்பம் மாறி இருக்கும், அவங்க வேலையும் வாழ்க்கையும் கூட மாறி இருக்கும். அதனால் தலைக்கு மேலே உன்னை தூக்கி வச்சு நீ தான் முக்கியம்னு சொன்னவங்க யாரோன்னு சொல்லி உன்னை தூக்கி போட்டாலும் அமைதியாக விலகி போயிடணுமே தவிர அதையே நினச்சி கவலைப்பட்டு வருத்தப்படக்கூடாது. உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொன்றாக உனக்கான நல்லது நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து எல்லா வகையிலும் இனி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நல்லபடியாக நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே.